சத்குருவே சரணம். இப்போது ஜோதிட சாஸ்திரத்தில் கேந்திர திரிகோண ஸ்தானங்கள் அப்படின்னு வச்சுருக்கோம். என்ன ஐயா கேந்திர திரிகோணங்கள்? உங்களுடைய ஜாதக கட்டத்தை பார்த்தீங்கன்னா 1, 4, 7, 10 சுபகிரகங்கள் இருப்பது அந்த இடத்திற்கு பெயர் கேந்திரம். திரிகோணம் அப்படின்னா 1, 5, 9. இந்த 2 இடங்களும் 1, 4, 7, 10, 1, 5, 9 இந்த 7 இடங்களும் ஒரு மனிதனுடைய புகழ், வெற்றி எல்லாத்துக்கும் காரணமாக இருப்பது. கேந்திர திரிகோணங்களில் சுபகிரகங்கள் ஆட்சி உச்சம் பெற்றால் விஐபி 10 காரில் வருவாங்க, கோடிக்கணக்கில் பணம் வச்சுருப்பாங்க, பெரிய தொழிலதிபர் இருப்பாங்க, பெரிய கல்லூரிக்கு முதலாளியாக இருப்பாங்க, பெரிய ஜுவல்லரி வச்சுருப்பாங்க, பெரிய டெக்ஸ்டைல் வச்சுருப்பாங்க, மிகப்பெரிய அரசியல் அதிபராக இருப்பாங்க, அரசியல்வாதியாக இருப்பாங்க, மந்திரிகளாக இருப்பாங்க. இவர்கள் எல்லோருக்குமே இந்த கேந்திர திரிகோணங்கள் ஆட்சி உச்சம் பெற்றிருக்கும். அதில் உள்ள கிரகங்கள் அதனுடைய நிலைமையை தெரிந்து தான் வாழ்க்கையில் வெற்றிகளை குவிக்கக்கூடிய இந்த 7 இடங்கள். திரிகோணம் மிக முக்கியம், கேந்திரம் அதைவிட மிக முக்கியம். ரெண்டுமே ரொம்ப சிறப்பான விஷயங்கள் ஜோதிட சாஸ்திரத்தில். இது ரெண்டுலேயுமே சரியில்லாத கிரகங்கள் அமர்ந்தால் கடைசி வரலையும் கஷ்டப்பட்டுட்டே இருப்பான். என்னங்க போராடுற இளமையிலேருந்து எனக்கு ஒன்றுமே சரியில்லைன்னா கேந்திர திரிகோணங்களில் எந்த கிரகம் அமர்றது அதை பார்க்கணும். அதற்கு குரு பார்வை கிடைத்திருக்கிறார். குரு எங்கே இருந்தாலும் 1, 5, 9 பார்ப்பார். லக்கணத்தில் குரு அமர்ந்துட்டால் சில நன்மைகள் செய்வார், சில தீமைகளும் உண்டு. ஆனால் வாழ்க்கையில் எங்கேயோ கொண்டு போய் மிகப்பெரிய வெற்றி பாதையில் குரு பகவான் விட்டுவிடுவார். இதுதான் ஜோதிட சாஸ்திரத்தின் மிக முக்கியமான ஒரு விஷயங்கள். அதை தெரிஞ்சுங்க. ஜாதகம் ஒரு தடவை, வருஷத்துக்கு ஒரு தடவை அவசியம் பாருங்கள். பார்த்து உங்களுக்கு என்ன பாதைகளில் போகிறோம், நம்ம எடுத்திருக்க முடிவு சரிதானா அப்படின்னு உங்களை சரி பார்த்து கொள்ளுங்கள், திறனாய்வு செய்து கொள்ளுங்கள். அதுதான் ஜாதகத்தினுடைய தன்மை. சரிங்களா? சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வணக்கம்.